வணக்கம். நான் ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஏகேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். நேத்திக்கெல்லாம் வந்துட்டு, சார் வாட் இஸ் யுவர் வியூ ஆன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. நான் எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பேன். 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஷுட் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். 16 வயசுலேருந்து மேண்டேட்டரியாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். 10th முடித்த பசங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அதுதான். உனக்கு வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும்னு தோணுதுன்னா நீ நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸில் தான் காசு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதை நான் வாழ்க்கையில் நான் ஃபாலோவும் பண்ணுறேன். நியூஸில் தான் காசு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நேத்திக்கு சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நேத்திக்கு மார்க்கெட்டே ஆக்சுவலி சூப்பராக மூவ் ஆச்சு. அப்பில் மார்க்கெட் பூரா பாசிட்டிவ். எனக்குலாம் நேத்திக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000 8,000 வந்துட்டு நேத்திக்கு ஒரு நாளில் பாசிட்டிவ். ஆனால் சும்மா நான் ஜோக்குக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நேத்திக்கு வந்து 4th மேல சும்மா போய் சன் டிவி ஷேர் நடிங்க, கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இது வந்து என் கிளாஸில் அட்டன் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். மோஸ்ட்லி இது இன்டரில் நாங்கள் பண்ணுவோம். அடுத்த வாரம் என்ன ஷேர் ஏறும், அடுத்த மாதம் என்ன ஷேர் ஏறும், ஏன் இந்த மாதம் இந்த ஷேர் இறங்கிச்சு ஏறிச்சுன்றத இன்டர் படிக்கிற பசங்க மோஸ்ட்லி இதை நாங்கள் கிளாஸ்லேயே பண்ணுவோம். ஃபவுண்டேஷனுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பேன். எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எப்படி நியூஸை வச்சு ஃப்யூச்சரில் காசு சம்பாதிக்கிறது. இப்போது இது ஒரு விஷயம் கிடையாது. இப்போது சிஏ படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். ஆனால் சிஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் கையில் மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கும் போது நமக்கு நிறைய சர்ப்ளஸ் இருக்கும்போது அதை எப்படி பண்ணுறது? ஸோ பாலிடிக்ஸில் ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்னா, எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம். அண்ட் எல்லாருமே லட்சக்கணக்கில் வரியும் கட்ட போகிறோம். ஸோ அந்த வரி வந்து கரெக்டாக யூஸ் ஆச்சுன்னா நம்ம இன்னும் சில லட்சங்கள் அடுத்த வருஷம் சம்பாதிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்டான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போது நம்ம கட்டுற வரியை வச்சு தான் அந்த திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த கரெக்டான திட்டங்களுக்கு நம்ம காசு யூஸ் ஆச்சு அப்படின்னா ஜிடிபி ஓவராலாகவே க்ரோ ஆகும். அப்போ நம்ம இன்னுமே நல்லா சம்பாதிப்போம். நம்ம ஹாப்பியாக நம்ம வரி கட்டும் போது எல்லாரும் வரி கட்ட தான் போகிறோம். அதை அழுதுனே கட்ட தேவையில்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், அப்போ நான் வந்து ஐ மே பி ஹாப்பி இல்லை கட்டுற போது. அப்போது ஒரு மனுஷனுக்கு வருஷத்துக்கு ஒரு 15% to 20% அவனோட growth இருந்துச்சுன்னா அவன் he will not be crying to pay taxes. ஸோ அதுக்காக நான் ஹாப்பி இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அழமாட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பாலிடிக்ஸ் தெரியணும். நம்மளை யார் ஆள்றாங்க, நம்ம காசு எங்கே போகுது, லஞ்சத்துக்கு போகுதா, அவங்க ஆட்டையை போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன் போது யார் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து கண்டிப்பாக டிவிக்கே க்ளீன் ஸ்வீப் அடிக்கும்ன்ற நம்பிக்கைலாம் இல்லவே இல்லை. நான் எப்படி என் கிளாஸில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து ஒரு 90லேருந்து 100 சீட் அடிக்கும். ஆனால் வந்துட்டு மெஜாரிட்டி இருக்காது. டிவிகே கிட்ட எப்படியும் ஒரு 18 to 25 சீட்ஸ் இருக்கும். 18 சீட்ஸ் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தெரியும். 25 சீட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஏடிஎம்கே வந்து டிவிகேக்கு கால் பண்ணி வாங்க கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லி விஜயை டெபுட்டி சிஎம் ஆக்குவாங்க. இதுதான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுது. அண்ட் டிஎம்கே வந்து தோத்துரும் அப்படின்றது எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷனில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அப்படின்னா, 3-4 விஷயம். ஒன்று வந்து மினிஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா, இல்லைனா அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கும்போது ஆஃபீஸர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க மினிஸ்டர்ஸை காட்டிலையும் இந்த டைம். அது வந்து நல்லதில்லை. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் புத்திசாலிங்களாக இருக்கணும். ஆனால் மினிஸ்டர்ஸே பெருசாக வேலை செய்யாமல் ஆஃபீஸர்ஸ் பெருசாக வேலை செய்யக்கூடாது. மினிஸ்டர்ஸ் தான் நம்ம மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தே ஷுட் எக்யூப் தெம் செல்ஃப். ஸோ சில மினிஸ்டர்ஸ் ஓகே தே டிட் வெல், பட் முக்கியமான மினிஸ்டர் செய்யவே இல்லை. அவங்கள மற்றவங்களாம் சேர்ந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சான். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அண்ட் கரிஸ்மா வளர்த்துக்கவே இல்லை. கரிஸ்மாட்டிக்காக இருக்கணும். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே தோற்று போனதுக்கு இந்த தடவை இந்த கரிஸ்மா தான் பெரிய காரணம். ஏடிஎம்கேல கரிஸ்மா இல்லை. ஏடிஎம்கே இப்போ இவ்வளோ சீட்டு வின் பண்ணிச்சு கூட அந்த சிம்பிள் தான் காரணம், கரிஸ்மா காரணம் கிடையாது.
இன்னொன்று சொல்கிறேன், மக்கள் வந்து இந்த மாதம் 2000 தருவாங்க, மாதம் 1500 2000 2500 தருவாங்க அப்படின்றதுக்காக போன தடவை டிஎம்கேக்கு ஓட்டு போடல. மக்களுக்கு போன தடவை ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. இந்த தடவை திருப்பி மக்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு மாதிரி எல்லாரும் நிறைய பேர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு சேஞ்ச் தேவைன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் நம்ம சிஏலேயே கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, மாற்றம் வேண்டும், மாற்றம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 10,000 வியூ கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் வந்தே தீரும்னு சொல்லிட்டு ஒரு வியூ. கரெக்டா, ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். we are not happy about what is happening now in the world. ஒரு மாதிரி ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு பயமா, ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதனால யாரு வேட்பாளர்னே தெரியாது, யாரு கேண்டிடேட்னே தெரியாது, விசிலுக்கு போடுன்னு போட்டாங்க. நிஜமா சொல்றேன், சில பேர்ல 65,000 வாக்கு 70,000 வாக்குலாம் எடுத்திருக்காங்க விசில்ல, விஜய் கட்சியில, டிவிகேல. அப்போ மக்கள் வேட்பாளர்லாம் பார்த்து வாக்கு குத்துல. டிஎம்கேக்கு போடக்கூடாது, ஏடிஎம்கேவே எனக்கு தேவையில்லை அப்படின்றதுல தெளிவா இருந்திருக்காங்க. அவ்வளோ பேர் கண்ணை மூணு குத்திருக்காங்க. நேற்றுக்கு ஒரு பையன் யூடியூப்ல கேட்டிருந்தான், சார் வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் எலெக்ஷன் சொல்லிட்டு. நான் ஜென்சி எலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா பசங்களே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் நாங்கெல்லாம் விஜய்க்கு போட்டோம் சார். அதுல 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு எனக்கு விஜய் பிடிக்கும்னு போட்டது, இன்னொன்று எனக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேணான்னு போட்டது. வேற வாய்ப்பே இல்லை எனக்கு, நான் ஆப்வியஸ்லி விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் யாருடா கேண்டிடேட், உங்க கேண்டிடேட் பேர் தெரியுமா கூட தெரியல. சரி ஓகே, இப்போ இவங்க வின் பண்ணிடுவாங்க. பட் த திங் இஸ், இன்னும் இவங்களுக்கு அந்த 118 மார்க் வருமானு தெரியல. ஸோ மேபி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட வியூ. காங்கிரஸ், விசிகே, சிபிஐ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க கூட சேரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான வியூ ஒன்று இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இவங்க ரிசைன் பண்ணணும். ஸோ அந்த ரிசைன் பண்ணுற இடத்துல சகாயம் ஐஏஎஸ் ஐயர் அவரை வந்துட்டு நிற்க வைக்கலாம். பிகாஸ் அவரும் வந்துட்டு கிறிஸ்டியன். ஸோ இவங்க ரிசைன் பண்ணுற 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி, அது 2 தொகுதியிலே கிறிஸ்டியன் தொகுதி தான், ஸோ மைனாரிட்டி தொகுதின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ சகாயம் ஐஏஎஸை நிற்க வச்சா பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் வெரி ஹை. பட் ஆனால் அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு ஒர்க் ஆகுமா அப்படின்னா, அது அது இருக்கோ இல்லையோ, அது வந்து விசில் அப்படின்றதுனால போட்டுருவாங்க மக்கள். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பார்த்து தான் நிற்க வைப்பாங்க. அதுதான் வந்துட்டு நேச்சர் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ், அதுதான் புத்திசாலித்தனம். எங்கெங்க யார் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அங்கங்கே அவங்கள சார்ந்த மக்களை தான் நிற்க வைப்பாங்க. ஸோ இங்கே ரிலீஜியன் அப்படின்றது ஒரு சைடு ஃபேக்டர், அது மெயின் ஃபேக்டர் கிடையாது, அது ஒரு சைடு ஃபேக்டர். இன்ஃபேக்ட் விஜய் நின்றதுக்கே அதான் காரணம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சைடு ஃபேக்டர். விஜய் எங்கே இருந்தாலும் வின் பண்ணிடுவோம், மயிலாப்பூரில் இருந்தாலும் வின் பண்ணிடுவோம், டி நகர்ல இருந்தாலும் வின் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு ஃபேக்டர், எப்பயுமே ஒரு சைடு ஃபேக்டர் ஒன்று தேவையில்லை அந்த மாதிரி. ஸோ அவங்க நிற்க வச்சிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டு, நேற்றுக்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, தலைவா நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரிசைன் பண்ண போறீங்க, அண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் நிற்க வைங்க, நாங்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வைக்கிறோம், அவங்கள டெபுட்டி சிஎம் ஆக்குங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நடக்கக்கூடாது. சரி, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவை, கண்டிப்பாக ஒரு கரிஸ்மா தேவை. ஒரு கரிஸ்மா போதும், 1000 பேர்லாம் கரிஸ்மாவே தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி, ப்ராப்பராக மினிஸ்ட்ரி போடணும். நல்லா படித்தவங்களா அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறவங்களாம் மினிஸ்ட்ரியில் போடணும். அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னா அதிகாரிகளை கட்டி ஆளணும். கீழே வேலை செய்ய போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இவங்க சொன்னால் அவங்க கேட்கணும், அவங்க சொன்னால் இவங்க கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. அது அப்படி யாருன்னா போன ஆட்சி மாதிரி மாறிடும். அண்ட் பிஎஸ் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மக்களுக்காக உழைக்கணும். அதாவது மினிஸ்டர்ஸோட பிஎஸ், மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ் எல்லாம் அவங்களுக்காக உழைச்சிக்காம மக்களுக்காக உழைக்கணும்.
இங்கே இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையோட மேப், தமிழ்நாடோட மேப் தெரியணும். ஒரு இதுக்கும் நிறைய மேப்ஸ் இருக்கு. மேப்ஸ்னா அதை அப்படி இப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே அரசியல்னு ஒன்று இருக்கு, அதிகாரம்னு ஒன்று இருக்கு. அந்த அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ யங்ஸ்டர்ஸ், எஸ் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, வரணும். ஆனால் அவங்க சேர்ந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள், அதை கற்றுக்கணும். அண்டு எதிர்கட்சி அவங்கக்கிட்ட மீடியா பவர் இன்னும் இருக்குது, இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டு கிழிப்பாங்க ஒரு சின்ன தப்பையும். ஆல்ரெடி ஏடிஎம்கே அந்த 2017 to 21 இருந்த டைமில் நீங்கள் பார்த்துருக்கணும், வாட் வாஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே. நிஜமாக சொல்கிறேன், அந்த பர்ஃபார்மன்ஸில் 10% கூட ஏடிஎம்கே இப்போ பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு எதிர்கட்சியாக ஏடிஎம்கே இப்போ பண்ணது. சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. அண்ணாமலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி மாதிரி, அவங்களையும் டம்மி ஆக்கி விட்டாங்க லாஸ்ட் ஒரு 1 year. பிஜேபி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு இந்த லாஸ்ட் 1 year. எனக்கு தெரிஞ்சது, என்னோட வியூவில் அது தப்பு. ஸோ ஒரு 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 நல்ல எதிர்கட்சியாக செயல்படவே இல்லை. மேபி லாஸ்ட் ஒரு 3 months ஓகே, ஆனால் 5 years 4 years காணவே இல்லையே. லாஸ்ட் 1 year தான் ஓகேவா இருந்துச்சு. அதில் லாஸ்ட் 3 months தான் நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 3 monthsல பண்ணது தான் டிஎம்கே எப்பயுமே டே 1லேருந்தே பண்ணும், நெக்ஸ்ட் 5 years பண்ணும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு என்னன்னா, மினிஸ்ட்ரிக்கு நல்ல ஆளாக போடணும். சகாயம் ஐஏஎஸ் மாதிரி இருக்கிற ஆளை கொண்டு போயிட்டு பெரிய மினிஸ்ட்ரியில் போடணும். ஓகே, அப்படி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, 3 டாக்டர்ஸு, பெரிய இன்ஜினியர்ஸு இருக்காங்க. வின் பண்ணவங்கள எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. மற்றவங்களாம் எம்எல்ஏவாக தொடரட்டும். பட் அந்த மினிஸ்ட்ரீஸ்ன்னு கொடுப்பாங்கல்ல, ஒரு 20 பேர் 30 பேர் 31 பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மினிஸ்ட்ரீஸ் பர்ஃபெக்டான ஆளாக பார்த்து போடணும். போட்டால் ஜம்முன்னு இருக்கும். அவங்க தான் அத்தாரிட்டியோட கீழே இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்டு புகார் பெட்டி, எனக்கு அது ரொம்ப வேணும்னு தோணுது. இந்த முதல்வன் படத்தில் ஒரு புகார் பெட்டின்னு வைப்பாங்க, அது மாதிரி ஒரு பெட்டி வைக்க தேவையில்ல, ஒரு ஃபோன் கால், ஒரு ஃபோன் நம்பர் போட்டால் we can call and contact the governmentன்ற மாதிரி, இந்த 911ன்ற மாதிரி ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி எங்கள் ஸ்ட்ரீட் லைட் எரியலை, எங்கள் ரோட்டில் ரொம்ப தண்ணி நிற்கிது அப்படின்னு சொன்ன உடனே வித்தின் ஒரு 3 daysக்குள்ளே அதை சரி பண்ணுற மாதிரியும், சில விஷயங்களை வித்தின் 1 hour, சில விஷயங்களை வித்தின் 1 day சரி பண்ணுற மாதிரியும், பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு வித்தின் ஒரு 1 week to 1 monthக்குள்ளே சரி பண்ணுற மாதிரியும் ஒரு நம்பர் ஒன்று ரெடி பண்ணி ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா எளிய மக்கள் ரொம்ப அட்டக்குன்னு கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் செம்மையாக இருக்கும். அண்ட் அதிகாரிகளோட ஊழலை கட்டுப்படுத்தணும். அதெல்லாம் டீப் ரூட்டட், அவ்வளோ சீக்கிரமாக நிற்காது, பட் கட்டுப்படுத்தணும், பெரிய லெவல்லையாவது அட்லீஸ்ட் கட்டுப்படுத்தணும். அண்ட் கார்பரேட்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக வந்தவங்களாம் ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம். கார்பரேட்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நிறையா குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டில். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ மக்கள் சக்தி நீ கிடச்சிருக்குது. we have to wait at least for next 100 days to get settled. ஒரு புது வீட்டுக்கு போன மாதிரி தான். ஸோ டைம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பட் ஆப்வியஸ்லி ஒன்ஸ் டிஎம்கே கான், நிறைய நியூட்ரல் மீடியாஸ்லாம் இவ்வளோ நாளாக நியூட்ரலாக இல்லை, ஒன் சைடாக இருந்துச்சு. இப்போ இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்க ஜெயிலில். அதனால் இப்போ அவங்கெல்லாம் நியூட்ரலாக மாறுவாங்க அப்படின்றது என்னோட திங்கிங். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் விஜய், ஃபார் அவர் நியூ சிஎம். பாய்.